இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் லக்கேஜ் செக்இன்காக நின்றுருக்கோம். நம்மளது ப்ரீமியம் டிக்கெட்டுன்றதுனால ப்ரீமியம் ஃப்ளெக்ஸ் க்யூவில் நிற்கிறோம். ஆர்டினரி டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு க்யூ வச்சுருக்காங்க. டைம் இப்போது 6:10. ஓகே, செக்இன் வரைக்கும் நம்ம ஷூட் பண்ண முடியாது. ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் கேபி. சென்னை ஏர்போர்ட், சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஏர் ஏஷியா ஃப்ளைட்டு கோலாலம்பூருக்காக. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நம்ம அப்படியே ஜம்முன்னு ஏர்போர்ட்டில் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். டைம் இப்போ வந்து 7:30 ஆச்சு. 7:30 தான் போர்டிங் டைமு. பட் இன்னும் போர்டிங் கால்ஃபார் பண்ணல. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் என்ன ஒன்றுங்க, எங்கள் விலைவாசிகள் தான் கொஞ்சம் கூட ஒரு இது இப்படி தான்றது வேறு விஷயம். பட் இருந்தால் கூட ஒரு காஃபி வாங்கணும் 220 ரூபா. பட்ஜெட் ட்ராவலர்ஸ், நீங்களாம் வரும்போதே காஃபி குடிச்சிட்டு வந்துடுங்க. ஒரு வாட்டர் பாட்டிலையாவது எடுத்துகிட்டு வாங்க. நான் பாருங்க ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தோம். நானும் பட்ஜெட் ட்ராவலர் தாங்க. இங்கே காஃபி ஸ்டார்பக்ஸ் மாதிரி விலைங்க. அதனால் பார்த்துக்குங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. வெயிட்டிங் ஃபார் ஃப்ளைட். நம்ம ஃப்ளைட்டு வந்தாச்சு. ஏர் ஏஷியா போர்டிங் கால்ஃபர் பண்ணிட்டாங்க. நம்ம போர்டாகிறதுக்காக போயிட்டுருக்குறோம். நம்மளோட டிக்கெட் எல்லாமே எடுத்து ரெடியாக கையில் வச்சுருக்கேன். கேபி, வாட் இஸ் யுவர் பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மலேசியா போகிறோம். மலேசியாவுக்குள்ளே லங்காவி, பெனாங் எல்லாமே ஒரு ரவுண்டு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் சுற்றுறோம். அங்கேருந்து ரொம்ப நாள் கனவான கம்போடியா, அங்கோர் வாட் கோயில் போய் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு மலேசியாவை முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்கோர் வாட் போகிறோம். நம்மளது வந்து ஏர் ஏஷியா ஃப்ளெக்ஸ் டிக்கெட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளைட் போர்டிங் கூட ப்ரியாரிட்டி உண்டு. நமக்கு பாருங்கள், சீட்டிங் வந்து ஜோன் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 5 ரோ வந்து ஸ்பெஷாலிட்டியாக போட்டிருப்பாங்க. ரெட் கவர் போட்டிருப்பாங்க. ப்ரியாரிட்டி சீட்ஸு 35. ஸோ நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஜஸ்ட் ஃப்ளைட்டில் போய் ஏறணும்.
சீட் எடுத்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப்க்கு ரெடி ஆகிடுச்சிங்க. தூரத்தில் தெரியுதுல்ல, அதுதான் திரிசூலம் மலை. பரங்கி மலை நம்மளுக்கு லெஃப்டில் இருக்குது. ஆக்சுவலாக திரிசூலம் மலைக்கு ஆப்போசிட் தான் பரங்கி மலை. ரெடி டு ஸ்டார்ட். இந்த டேக் ஆஃப் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்மளோட ஃப்ளைட் வந்து டுவர்ட்ஸ் தாம்பரம் வந்து போயிட்டுருக்கு. அங்கேருந்து மேலே ஏறி ஒரு யூ டர்ன் எடுத்து பே ஆஃப் பெங்காலுக்குள்ள நுழையும். பொதுவாக 70% டேக் ஆஃபு கிழக்கு நோக்கியும் 30% டேக் ஆஃபு மேற்கு நோக்கி தான் நடக்குது. இப்போ நம்மளோட 30%ஆன மேற்கு நோக்கி டேக் ஆஃபில் நம்ம இருக்கோம். பொதுவாக டேக் ஆஃப்ன்றது காற்றோட எதிர் திசையில் தான். அதாவது எதிர்காத்தடிக்கும் போது அதில் டேக் ஆஃப் பண்ணணும், எதிர்காத்தடிக்கும் போது லேண்ட் பண்ணணும். நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா விண்ட் ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு காற்று எந்த திசையில் அடிக்குது அப்படின்ட்டு ஒரு பேகை மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக காற்று எந்த திசையில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக பயணிகள் விமானங்கள் டேக் ஆஃப் ஆனதுலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அவங்களோட டிசைடு ஹைட்டை போய் ரீச் ஆகிடுவாங்க. ஏன் அப்படின்னா பெட்ரோல் வந்து மிச்சம் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஹை ஆக்சிலரேஷனில் ஃப்ளைட்டு மேலே போகும்போது தான் பெட்ரோல் அதிகமான செலவாகுது. ஆக்சுவலாக பெட்ரோல் வந்து டேக் ஆஃப்லேயும் லேண்டிங்லேயும் தான்
அதிகமாக செலவாகுது. ஸோ ஏறத்தாழ 6 மைல்லேருந்து 8 மைல் ஹைட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே டேக் ஆஃப்லேருந்து ரீச் ஆகிடுவாங்க. ஒன்ஸ் அது ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு லெவலில் பறப்பாங்க. அப்போ வந்து ஒரு இண்டிகேட்டர் அலார்ம் கொடுப்பாங்க ஃப்ளைட்டில் இருக்கிற மற்ற க்ரூஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் லெவல் ஆகிடுச்சு, நீங்கள் நடக்கலாம் அப்படின்றதுக்கான அடையாளம் தான் அது. நீங்கள் கேட்க முடியும், கேளுங்களேன். இன்ஜின் ஆக்சிலரேட் ஆகிற சவுண்ட் நல்லா கேட்கும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம பே ஆஃப் பெங்காலுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஃப்ளைட்டும் லெவல் ஆகிடுச்சு. அந்த பெல் சவுண்ட் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், கேளுங்களேன். டைம் 9 ஆச்சு. ஏர் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுட் நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும். ஆல்ரெடி புக் பண்ணி இருக்கணும். ஸோ நான் புக் பண்ணி இருந்தேன். இது வந்து ஃப்ளெக்ஸ் டிக்கெட்.
ஸோ வித் ப்ரீமியம் ஃப்ளெக்ஸ், ஸோ வித் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதை நான் வாங்கியிருக்கேன். ப்ரீமியம் ஃப்ளெக்ஸ்னால் என்னன்ட்டு சொல்கிறேன் நான் இப்போலாம். ஸோ இப்போ அதில் வந்து இப்போ ஃபுட் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். என்னென்னு பார்ப்போம். But Uncle Chin fried rice, chicken fried rice, செம ஹாட், நல்லா சூடாக இருந்துச்சு. ஓகே, சாப்பிடுவோம். ஃப்ளைட்டில் போகிறது ஜாலியான விஷயந்தான். பட்டு அந்த டைமை கில் பண்ணுறதுன்றது ஒரு விஷயம் பார்த்தீங்களா. என்னென்னா கிளம்பி 1 hour ஆகும், இன்னும் 3 hours இருக்குது. இந்த 3 hours என்ன? ஸோ இப்போ இது பரவாயில்ல. இப்போ நீங்கள் யூரோப் போகிறீங்க, யூஎஸ் போகிறீங்க அப்படின்னா more than 15-16 hours ஜேர்னி. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. தூக்கம் வராது. நைட்டுனா ஓரளவு தூங்கிடுவோம். அதுக்கப்புறமா எழுந்து ஒரு வகையில் பார்த்தா ஃப்ளைட் ஜேர்னி ஒரு வகையில் போகும். ஒரு பக்கம் வந்து எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து உலகத்துலேயே எந்த கனெக்ஷனும் இல்லாமல் எங்கேயோ இருப்பீங்க, அதெல்லாம் கரெக்டு. பட் வாட் வில் யூ டூ வித் யுவர் டைம்? அது ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ லாங் ஃப்ளைட் ஜேர்னி பண்ணுறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுமை அனுபவிக்கிறாங்க தான். நான் வந்து ஆஸ்திரேலியா, ஃபிஜி ஐலாண்ட்ஸு, யூரோப்லாம் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த டைம் கில்லிங்ன்ற விஷயத்தை ஒரு குரூப்பாக போகிறோம்னு வச்சிங்கன்னா தெரியாது. ஒரு குரூப்பாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம், இங்கே இந்த சீட்டில் தான் இந்த சீட்டுக்கு போகலாம். இல்லை, சோலோ ட்ராவலிங் இட் வில் கில் யூ டைரக்ட்லி. ஓகே, அது மாதிரி இப்போ வந்து டைம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஏர் ஏஷியா, இதில் எந்த கம்ஃபர்ட்டும் கிடையாது. பட் வேறு ஃப்ளைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எத்திஹாடு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படம் பார்க்கலாம், எல்லாம் ஓகே. இருந்தாலும் கூட உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். ஓகே, ஸ்டார்ட் கில்லிங் த டைம். வெளியே ஆக்சுவலாக ஒன்றுமே தெரியல பாருங்க. ஏன் அப்படின்னா வெளியே பயங்கர மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்குது ரொம்ப. ஆக்சுவலாக லேண்டிங்க்கு ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 10 minutes நம்ம லேண்ட் ஆகிடும். பட் இந்த ஏரியா மட்டும் ஏன்னு தெரில. இதுக்கு முன்னாடிலாம் நல்லா இருந்துச்சு. இந்த ஏரியா மட்டும் பயங்கர மழை. ஏதோ சம்பவம் பண்ணிடுவாங்களோன்ற மாதிரி ஒரு பயமாகவே இருக்குது. இப்போ நம்ம வந்து கேஎல் இறங்கல, அதுக்கு பதிலாக சுபாம் போகிறோம்.
landing. Subang, we are going towards Subang. Subang வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியல, பட் we are moving towards. We expect a smooth landing. 2 தடவை ட்ரை பண்ணாரு பைலட். நான் அதை ஷூட் பண்ணல. பார்த்தீங்கன்னா அந்த இடம் செம மழை. அப்படியே கிட்ட போனால் அப்போ ஃப்ளைட்டெல்லாம் உதறுது, திறதுன்னு ஆடுது. அதுக்கப்புறம் ஒரு பொசிஷனில் அப்படியே சர்வன்னு மேலே தூக்கிட்டாரு. அப்புறம் ரவுண்ட் அடித்து வந்தார். செகண்ட் ரவுண்டு திரும்ப ட்ரை பண்ணார். செகண்ட் ரவுண்டு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் அவங்க டிசைட் பண்ணி சுபாங் போகிறோம். நம்ம ஃபர்தராக என்ன பிளான்றது சுபாங்கில் போயிட்டு பார்ப்போம். ஓகே, சுபாங் வந்து இறங்கிட்டோங்க. ஆக்சுவலாக 55 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது கோலாலம்பூர்லேருந்து. ஸோ ஒன்ஸு அங்கே கிளைமேட்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்பவும் கோலாலம்பூர் போவோம்னு நினைக்கிறேன். பட் அது எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்றது தெரியல. அது வரைக்கும் நம்மளை வந்து ஒரு ஓரங்கட்டு நிற்க வைப்பாங்க. இந்த ஏர்போர்ட்டோட பேர் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா ஏர்போர்ட். இதுக்கு முன்னாடி வந்து சுபாங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்கை பார்க் சுபாங்னு சொல்லுவாங்க. கோலாலம்பூர் ஏர்போர்ட் இருக்கிறது கோலாலம்பூர் அப்படின்ற மாதிரி இது வந்து சுபாங் ஜயா அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ சுபாங்கில் பெட்ரோல் ஃபில்லப் பண்ணிகிட்ருக்காங்க. சைட் பண்ணியிருக்காங்க. சைடிங்கில் இருக்குது. திரும்ப பேக் டு கோலாலம்பூர். கிளைமேட் கிளியர் ஆனவுடனே இங்கேருந்து திரும்ப கேஎல் போயிடுவாங்க. இப்போ மீன் டைம் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. மக்கள் எல்லாம் பொறுமையோடு தான் காத்திருக்காங்க. கிளைமேட்டோட ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணுறாங்க இல்லையா? ஓகே, வெயிட். ஒரு வழியாக நம்ம ஃப்ளைட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம இந்த ஏர்போர்ட்டில் லேண்டிங் ஆகிற வீடியோவில் கவனிச்சிங்களா இல்லையா தெரியல. இங்கே பாருங்கள், இது ஒரு ஹைவே வந்து ரன்வேக்கு கீழே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம முதல்ல வந்தப்போ நம்மளோட அந்த வரும்போதும் ரைட் சைடு தான். ஏன்னா நம்ம அந்த பக்கம் பார்த்துருப்போம். இப்போவும் ரைட் சைடு தான். ஏப்பா தம்பி பைலட்டு, எல்லாம் அங்கே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டிங்களா? திரும்பவும் கொண்டு போய் ஆட்டத்தை ஆட்டி விடாதீங்கப்பா சாமி. பயத்தை கிளப்பி விட்டிங்களே. நம்புவோம் நல்லபடியாக லேண்ட் ஆகும். முதல்ல வரும்போதும் இந்த இடம்லாம் இதே மாதிரி தாங்க இருந்துச்சு. சரி ஓகே ஜம்முன்னு போய் லேண்ட் ஆகிடுவோன்னு பார்த்தா திடீர்னு மழை பெஞ்சது பாருங்க. அப்படியே எல்லாம் வெள்ளையாயிடுச்சு, ஒன்றுமே தெரியல.
நல்ல காலம் பைலட்டு சரியான டிசிஷன் எடுத்தார். ஒரு தடவை ட்ரை பண்ணார் லேண்டிங்க்கு, சரியாக வரல. செகண்ட் டைமும் ட்ரை பண்ணார், ஓகே சரியாக வராது அப்படின்ட்டு டிசைட் பண்ணார். நல்ல முடிவு. ஸோ பைலட்டுக்கு ஒரு நன்றியை சொல்லி அப்படின்னு அர்த்தம். ஏண்டா புயல் அடிச்ச இடமாடா இது? அட பாவிகளா, என்ன மழை பெஞ்சது இந்த இடம், எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வழியாக கேஎல் லேண்டிங். ஹாய் கேஎல், ஹவ் ஆர் யூ? இது என்னுடைய 16வது லேண்டிங் நினைக்கிறேன். கோலாலம்பூரில் மரண பயம் காமிச்சு ஒரு வழியாக நல்லபடியாக கோலாலம்பூர் வந்து சேரும். இவ்வளோ மழை பெஞ்சிச்சு, லேண்ட் பண்ண முடியல, ஏகப்பட்ட ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகி போயிருக்கு. இதுதான் இவங்களோட சிஸ்டம்ஸ் எல்லாம் எவ்வளோ பக்காவாக மழை பெஞ்சாலும் அந்த வாட்டர்லாம் ரன் ஆகிற அளவுக்கு அவங்களோட எல்லா எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. வெரி குட். இமிக்ரேஷன் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஆனால் கேட்டாங்க எவ்வளோ நாள் ஸ்டே பண்ண போகிறீங்க? 15 நாள். எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க? ஃப்ரெண்டோட வீட்டில் ஸ்டே பண்ணல. ஆக்சுவலாக ஒரு ஹோட்டலில் எனக்காக புக் பண்ணி வச்சுருக்காரு, அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். 15 நாளான்ட்டு எங்கே உங்கள் ஃப்ரெண்டுன்னாரு, வெளியே நிற்கிறாரு. அவரோட ரெஃபரன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டார், அவர்கிட்ட பேசினார். அவர் ஒரு மலையில் பேசினாங்க. பேசி முடிச்சு சவக்குன்னு ஒரு குத்துனான். ரொம்ப நன்றி தலைவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு டகால்னு நடந்து வெளியே வந்துட்டேன். அந்த நண்பர் யார் என்ன அப்படின்றத வெளியே போய் பார்ப்போம். ஆனால் அது அடுத்த எபிசோடு தான். இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்குவோம். உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் கேபி. ஒன் ஸ்டெப் வித் கேபிக்காக. பாய். சலாமத் தத்தாங். சலாமத் தத்தாங் அப்படின்னா வெல்கம்னு அர்த்தம். வெல்கம் டு மலேசியா. வாங்க கொண்டாடுவோம்.